பெண்கள் எல்லாம் ஓகே பாராட்டுவாங்க என்ன, ஆனால் ஆண்கள்லாம் திட்ட போகிறாங்க. கண்கள் இருந்தால் அந்த டைம்ல இருந்து ஐ பேட்லி வாண்டட் டு ஒர்க் வித் யூ சார். இதே மாதிரி இது வந்துட்டு சீசன் 2க்கு வந்துட்டு இது 3வது கதை. We'd like to ask them a few questions. Kaitata? Fantastic. I have to say, இந்த ஒரு ட்ரெய்லர் சாங்ஸை பார்த்த உடனே எங்கள் மனசில் நிறைய ஐடியாஸ் ஆல்ரெடி வந்தாச்சு. பட் we want to know, you have worked with so many amazing creative powerhouses. Okay. So we've had some incredible performances working with the creative powerhouses. So ஒவ்வொருத்தர்கிட்டையும் எல்லார் மனசும் இருக்கிற ஒரு கேள்வி நான் கேட்டுடுறேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? What was that whole journey like? If I may start with you, ma'am. வணக்கம் எல்லாருக்கும். வதந்தி 1 வந்து அவ்வளோ லவ் அண்ட் அக்செப்டன்ஸ் கிடைச்ச ஒரு சீரீஸ். ஸோ வதந்தி 2ஓட பார்ட் ஆகிறது வந்து இட்ஸ் பீன் அ ஹியூஜ் ஆனர். அதுக்கு மேலே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் வெல். ஸோ ஐ ஷுட் தேங்க் Gayatri ma'am and Pushkar sir for making me a part of this wonderful team. Wall Watchers வந்து எனக்கு I have always looked forward to associating with them. So I'm truly grateful for this incredible opportunity. And our director Andrew sir, thank you for trusting me with this and writing such a beautiful role for me. I think you have brought the best out of every actor in the series, and I think so far among all the characters that I've played, this is the most satisfying one. So thank you, sir. It's been truly a special journey. Thanks to all the co-actors. Thanks to Guha ma'am, Nanda sir. Thanks to Shashi Kumar sir. Thanks to the whole team of Vadanthi 2. Prime Video, the whole team of Prime Video, Nanda ma'am, for believing in the story and bringing together such an outstanding team. So, and thanks to press and media for your presence. Thanks to the whole team of Vadanthi, the whole technical team, everyone who's been part of this journey. Thank you so much. Thank you, ma'am. Sir? Press and media நண்பர்களுக்கு வணக்கம். ட்ரீம் ப்ரொடியூசர் அண்ட் ட்ரீம் டைரக்டர் இருக்கிறப்போ நடிப்பு தானாக வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேப்பரில் எதுவும் இல்லைன்னா தான் கஷ்டம் நடிக்கிறது. இங்கே வந்து எல்லாமே இருக்கும். ஸோ வி ஹாவ் டு ஜஸ்ட் ப்ரெசன்ட். அவர் என்ன சொல்கிறாரோ அது பண்ணால் போதும், வில் கெட் த அவுட்புட். அது இல்லாமல் புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம், தே ஆர் மை மாஸ்டர்ஸ். எங்கள் நிறைய பேருக்கு, ஸோ நாட் ஒன்லி ஃபார் மீ, நிறைய பேருக்கு. ஸோ அவங்க ப்ராஜெக்ட், அவங்க டீம் அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு ரொம்ப ஹாப்பி இருக்கும். ஸோ மோர் தென் அ ப்ராஜெக்ட், இட்ஸ் அவங்களோட சொந்த ப்ராஜெக்ட் மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும், நாட் ஓன்லி ஃபார் மீ. ஸோ எல்லாருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஃபீல் தட் வால் வாட்சர் வந்து எங்களுக்கு வீடு மாதிரி. ஸோ அதனால எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அதனால தானாக வி வில் கெட் அவுட்புட். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர் ஆண்ட்ரூ டைரக்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட். இது வரைக்கும் எவ்வளோ நிறைய ரைட்டிங் ஸ்கிரிப்ட் நிறையா படிச்சுட்டே இருந்தாலுமே whenever I used to read Andrew's writing, I feel excited and எனக்கு ரொம்ப குஷியாகிடும் படிக்க. என்னன்னா 8th எபிசோட் மட்டும் அனுப்ப மாட்டார். 7 வரைக்கும் படிச்சுட்டு நான் சக்கப்பாய் நின்றுவேன். சார் தயவு செய்து கொடுங்கன்னா, இங்கே எப்படி ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிருக்குமோ அந்த மாதிரி நானும் வெயிட் பண்ணணும். ஒரு 1 month வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஷூட்டுக்கு 1 டேக்கு முன்னாடி அனுப்புவார். ஸோ ஹீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர் இந்தியாவிலே சொல்லலாம். ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ மூவி. அண்ட் எனக்கு என்னென்ன ரொம்ப ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் நான் சொல்லணும்னா கௌதம் செல்வராஜ். எனக்கு ஃப்ரம் விக்ரம் வேதா டைம்லேருந்து என்னை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இல்லை, நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு ரெஃபர் பண்ணது வந்து அவர் தான். ஸோ இஸ் ஹியர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர், வால் வாட்சர் ப்ரொடியூசர். தேங்க்யூ பாபி, லவ் யூ. ஸோ சீசன் 1க்கு வந்து ஆண்ட்ரூ பிரதருக்கு என்னை ரெஃபர் பண்ணது அவர் தான். ஸோ இட் கண்டினியூஸ். சீசன் 3 இருக்குல்ல, சொல்லக்கூடாதா? ஓகே. ஸோ எனிவே, அண்ட் அமேசானுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சசிகுமார் சார் கூட ஒர்க் பண்ணது நிறைய பேர் இதில் இந்த ப்ராஜெக்டில் லான்ச் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக சீசன் 1 விட அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இதுக்கு இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ண நான் நம்புகிறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது எங்களுக்கெல்லாம் ஒரு சீசன் தான், நான் இந்த சீசன். ஆனால் ராமருக்கு
எல்லா சீசன்லேயும் வருவார். அப்படி தான் இருக்கும் அந்த ராமர் கேரக்டர். இந்த இதுலேயும் ஃபர்ஸ்ட் சீசன்லேயும் பண்ணார், ரெண்டாவது சீசன்லையும் பண்ணார், தேர்டு வந்தாலும் பண்ணுவார், ஃபோர்த்து வந்தாலும் அவங்கவுங்க கூப்பிட்டுக்குவாங்க. ராமர் வந்தால் நல்லா இருக்கும், ராமர் வந்தால். இந்த மூசா ராசாவுக்கு இந்த வெப் சீரிஸில் இந்த மூசா ராசாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது ராமர் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அப்படி தான் இருக்கும் இந்த கதை. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் சொல்லுங்கள். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ணன் அக்கா எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யஷ்வந்த். எங்களுக்காக நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, அதுக்கு முதல் ரொம்ப நன்றி. இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி புஷ்கர் சார், காயத்ரி மேம், இங்கே இருக்க எல்லா ஆக்டரும் ஒரு தடவையாச்சும் வால் வாட்சர்ஸில் படம் பண்ணிடணும். அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் என்னை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வரவங்கள வந்து கொஞ்சம் கூட இது பண்ணாமல் ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ சார் மேம். அதுக்கப்புறம் குஹா மேம், நந்தா சார், கௌதம் சார், என்னை அவ்வளோ கைட் பண்ணீங்க. உங்கள் கைடன்ஸுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் சரவணன் சார், எங்களோட கேமராமேன். ஆனால் என்னை அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அதுக்கப்புறம் சசி சார். சார் பேர் வந்து இதில் மூசா ராசா. உண்மையிலே எங்கள் எல்லாரையுமே ராஜா மாதிரி பார்த்துக்கிட்டாரு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறையா உங்கள்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணியிருக்கேன் சார். அதுக்கப்புறம் என் கூட நடித்த கோஸ்டார்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களை நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. அண்ட் ஆண்ட்ரூ சார், சார் இவர் வந்து எனக்கு வதந்தி மூலயமா ஒரு வாய்ப்பு மட்டும் தரல, எனக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா எனக்கு வந்து இந்த சீரீஸில் நான் பண்ணியிருக்க விஷயம் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசு. ஒரு ஃப்ரெஷருக்கு வந்து இப்படி மற்ற இடத்துல தருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல சார். கடைசி வரை மறக்க மாட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு எமோஷ்னல் ஆகுது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, அப்பா, அக்கா அமிர்தலக்ஷ்மி, கார்த்திகேயன், உமா, இவங்க 3 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்களால தான் நான் இன்னைக்கு நிற்கிறேன். வதந்தி சீசன் 2 த மிஸ்ட்ரி ஆஃப் முடக்கத்தான் மணி ஆகஸ்ட் 7 வருது. பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ யஷ்வந்த். யஷ்வந்த், இது முதல் இந்த இதில், இந்த வதந்தியில் நான் மட்டும் ஹீரோ கிடையாது, இவரும் ஹீரோ. 2 ஹீரோ தான் ஆக்சுவலாக. ஏன்னா அதான் மணின்னு கீழே போட்டிருக்குது. ஸோ அவன் ஹீரோ. அது இவருக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சது வந்து பெரிய கிஃப்ட். ஒரு சூப்பராக வருவேன். அந்த வீடியோவில் வந்துச்சு ஒன்று. நான் சாம்லாம், பாவம் சாம்லாம் கஷ்டப்பட்டு, இந்த சைமன்லாம் கஷ்டப்பட்டு நடித்தார். எங்கள் மியூசிக் டைரக்டர்லாம் ஒரு வீடியோ பண்ணாங்க. 20 டேக்கெலாம் போனார். பாவம் அவர் நல்லா பாட்டு வருது, ஆடம் வருது, அந்த நடிப்பு மட்டும் வரல. அதை எங்களை கஷ்டப்பட்டு எடுத்தது தம்பி தான் எடுத்தாப்புல. எங்களை டைரக்ட் பண்ணது அவன் தான். அதுக்கு ரொம்ப நன்றி. 2 பேரும் டைரக்ட் பண்ணாங்க அதை எங்களை வச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். ரொம்ப நாள் கழித்து மீடியா கொஞ்சம் ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஆங்ஸைட்டியாக இருக்குது. அதனால ஏதாச்சும் தப்பு பேசினா மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புஷ்கர் சார், காயத்ரி மேம். ரொம்ப நாள் கழித்து தமிழில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆஃப்டர் டாடா நான் கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது கேட்ட உடனே வதந்தி 1 எவ்வளோ ஹிட்ன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் when I heard Vadanthi 2, I was so impressed. Even though I am a very small part of the investigation part, I am a huge part of Musa Rasa's life. And அதுதான் எனக்கு நான் இது வரைக்கும் பண்ணதில் ரொம்ப டிஃப்ரெண்டான, ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கேரக்டர் சுமையா. Andrew has portrayed it so beautifully that I really loved that character. And அந்த ஷூட் முடிஞ்சு போகும்போது I was so sad. எனக்கு ஒரு 1 day ஹோலாக நான் அந்த செட்டும் அந்த ஷூட்டிங்கும் எல்லாமே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்ட்ரூ மட்டும் இல்லை, his whole team, we all had so much fun shooting it. And சசிகுமார் சார், எனக்கு லைக் இந்த கண்கள் இருந்தால் அந்த டைம்ல இருந்து ஐ பேட்லி வாண்டட் டு ஒர்க் வித் யூ சார். ஏன்னா அது கேரளாவில் ரொம்ப ஹிட்டு. ஸோ அந்த டைம்ல இருந்து இந்த ஹெட் ஷேக் அதெல்லாம் ரொம்ப
ஸோ எனக்கு அவரை கூட ஒர்க் பண்ணணும் வாஸ் எ ட்ரீம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ யூனோ அவரோட ஒய்ஃப் கேரக்டர் இதில் அது ரொம்ப பிளஸ்டாக இருக்குது அண்ட் ஆல் த பெஸ்ட் டு ஆல் த co-actors. They have a huge role and it's a big responsibility for all of them. And so they all have done a great job. Adu August 7th when it comes to you. I hope that season 1 vida season 2 neenga ellarum love pannum nenikkira. And thanks to all the ADs, everyone, costume Saravanan, nama DOP, music director. Thank you all the best to all of us. சீசன் 2 கம் டு லைஃப். ஸோ இந்த கதை தான் வதந்தியோட அடுத்த சாப்டர் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுது? ஆக்சுவலி ஆண்ட்ரூ எழுதி முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தாப்புல. நாங்கள் சோம்பேறினா எங்களை மாதிரி அவனும் வந்து ரொம்ப நேரம் எடுத்தான் அந்த கதையை எழுதி முடிக்கிறதுக்கு. அதே மாதிரி இது வந்துட்டு சீசன் 2க்கு வந்துட்டு இது 3வது கதை. ஆக்சுவலி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ட்வின்ஸ் ஒரு கதை, அதுக்கப்புறம் இன்னொரு கதை. ஸோ எதுவுமே வந்துட்டு ஈஸியாகலாம் வரதில்லை. இது வந்து 3வது கதை. அது 2 கூட ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓகே ஃப்ரெஷ்ஷாக அழிச்சிட்டு எழுதின கதை. ஸோ இன் தட் வே இந்த இந்த செட்டப் இதுதான் மெயின் பிளாட்னு ஆண்ட்ரூ ஸ்போக் டு அஸ். இந்த இது சொல்லும்போது தட் இட் செல்ஃப் வாஸ் கன்வின்சிங். இது சூப்பராக வரும் அப்படின்னு அந்த ஒரு சென்ஸ் வந்தது. அண்ட் தென் ஆண்ட்ரூ உட்காந்து எழுதினாப்புல ரொம்ப நாள் எழுதிட்டு அப்புறமா இதுதான் ஸ்கிரிப்ட்னு கொண்டு வந்து கொடுத்தாப்புல. தென் வி வெண்ட் இன் டு ஷூட். Superb. Mr. Andrew, if we may ask you one question. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தவங்க எல்லார் மனசுலையுமே அந்த ஒரு வதந்தி வர்சஸ் ரியாலிட்டி, அதாவது உண்மை அப்படின்ற ஒரு ஐடியா எப்போவுமே இருந்தது, ஒவ்வொரு எபிசோட்லையும் இருந்தது. ஸோ தட்ஸ் சம்திங் தட் வி அப்சல்யூட்லி லவ்ட். ஸோ இந்த சீசன் 2ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் தீம் வச்சிருக்கீங்களா தட் யூ வாண்ட் தி ஆடியன்ஸ் டு என்ஜாய்? கூடவே சீசன் 1ல we saw S.J. Surya sir in his complete action. In season 2 we're witnessing Sashi Kumar sir in his element. So அந்த ஒரு டிசிஷன் பத்தியும். ஆக்சுவலாக வந்துட்டு சீசன் 1 சீசன் 2 எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டலோன்றது முன்னாடியே டிசைட் பண்ண ஒரு விஷயம். மேபி அது வந்து ஒரு ரியாலிட்டியோட கனெக்ட் ஆனது வந்துட்டு வாஸ் நேச்சுரலி அந்த ரைட்டிங் ப்ராசஸ்லேயே அமைஞ்ச ஒரு விஷயமா இருந்தனால அதுக்கு வந்துட்டு தனியாக எஃபர்ட் போட்டு இதை பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கல. அது என்னுடைய ரைட்டிங் ப்ராசஸில் இருந்த ஒரு விஷயம். ஸோ ஐ ஜஸ்ட் காட் லக்கி அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்ஜே சூர்யா சாருக்கு அப்புறமா சசி சாருக்கு வந்துட்டு இது வந்தது வந்து எப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீசன் 1 ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்துருச்சு. அதுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எஸ்ஜே சூர்யா சார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவர் வந்துட்டு அதை கேரி பண்ணின விதம் எல்லாமே வந்துட்டு வேற ஒரு ஆடியன்ஸ் மனசில் கொண்டு போய் அந்த வதந்தியை கொண்டு போய் உட்கார வச்சிருச்சுது. ஸோ நான் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன் அண்ட் அவர்கிட்ட தான் சினிமா கற்றுக்கிட்டேன் எல்லாமே. ஸோ எங்கேயோ வந்துட்டு என் அசிஸ்டன்ட் படம் பண்ணுறான், அதனால வந்துட்டு இன்னும் உள்ளே இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா லவ்வோட அவர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அது ஜஸ்ட் நம்ம பையன், நம்ம குழந்தை அந்த மாதிரி அவர் வந்து கொடுத்துட்டாரு. அண்ட் சசி சார்கிட்ட போய் கதை சொல்லும்போது அது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு ஃபுல் கதையை முடிக்கல, ஒரு மாதிரி பார்ட் ஆஃப் இட் பண்ணி வச்சுட்டு நேராக போய் அவர் கிளம்பி போய் பார்த்துட்டு அவர்கிட்ட கதையை சொன்ன உடனே தி பெஸ்ட் திங் அபவுட் ஹிம் இஸ் கதையை கேட்டு அன்னைக்கே நான் யோசித்து சொல்கிறேன், ஒரு வாரம் கழிச்சு சொல்கிறேன் அப்படிலாம் இல்லாமல் அன்னைக்கே வந்துட்டு நான் இதை பண்ணுறேன், நீங்கள் இப்போ போயிட்டு வந்துட்டு இன்னும் பேலன்ஸ் எழுதிட்டு வாங்க அப்படின்னு ஒன்று எனக்கு அவர் முகம் கொடுத்துட்டார். அடுத்த போலீஸ்காரர் யார் அப்படின்னா நான் தான் அந்த போலீஸ்காரர், இந்த முகத்துக்கு நீங்கள் இப்போ எழுதுங்க அப்படின்னு ஒன்று எனக்கு டோட்டலாக இவர் ஒரு துருவம் அவர் ஒரு துருவம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சசி சார் அதில் வச்சு பார்க்கும்போது அது சீன்ஸ் ஃப்ளோ ஆகுறது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக இவருக்கு எப்படி செட் ஆகுன்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசனுக்கும் செகண்ட் சீசனுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருச்சு. ஸோ அவர் உள்ள வராமல் இருந்திருந்தாருன்னா இந்த கதை இப்படி வந்திருக்குமா அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியல. ஸோ கம்ப்ளீட் தேங்க்ஸ் டு சசி சார் ஃபார் தட். Sashikumar sir, if we may ask you, நீங்க சொன்னீங்க that there was a little restraint that you had to show, அதாவது இந்த கேரக்டரை ப்ளே பண்ணும்போது. ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? கூடவே ட்ரெய்லரை பார்க்கும்போது ஐ திங்க் வி ஆல் அண்டர்ஸ்டுட் தட் மதுரை அப்படின்றது ஒரு செட்டிங் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ கேரக்டர் இன் த ஸ்டோரி இட் செல்ஃப். ஸோ அந்த ஒரு கல்ச்சரில் நீங்கள் வந்து இம்மர்ஸ் ஆகுறது, அந்த ஒரு ஒத்தென்டிசிட்டி இந்த மூசா ராஜா அப்படின்ற கேரக்டருக்கு எப்படி கொண்டு வந்தீங்க சார்? அது அவர் கொண்டு வந்தார், அதுதான் அவர் கொண்டு வந்ததை நான் நடித்தேன், அவ்வளோதான். இப்படி இருக்கணும்னு சொன்னார். நம்ம அதாவே போகும்போது இப்படி இருக்கணும்னு சொன்னோன்னே காலையில் 9 மணிலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் ஷூட்டிங் போகும். அப்போ நைட்டு டெய்லி காலையில் 9-12 மணி வந்துக்கிட்டே போகிற ஒருத்தன்
கடைசி மூசாராசாவே மாறிடுவான். இதுதான் உண்மை. என் நட இருந்தது, வீட்டுக்கு போனால் எதையாவது கண்டுபிடிக்கிறது, இது இங்கே தானே இருந்துச்சு, இது இங்கே வச்சதில்லை அப்படின்னா என்ன இப்போ இதில் நடிச்சுட்டு வந்தனாலே அப்படின்னா. ஸோ நம்ம வீட்டுக்கு போனாலும் அதே தாட் வந்துடும். டெய்லி காலையில் போயிட்டு வரணும்னா அதிலே கண்டுபிடிப்பான், இந்த எலும்புக்கூடுலேருந்து கண்டுபிடிப்பான்னு போது. பட் அந்த இன்டென்ஸ் அது வந்து ரொம்ப அழகாக அவரோட ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்ட் என்னை வந்து ரொம்ப அவர் சொல்லும் போதே அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இத்தனை மாதம் ஆகும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுப்பேன்னு சொன்னது. ராமருக்கு எப்படி 8வது இது கொடுக்கலையோ, எபிசோடு கொடுக்கல, எனக்கும் 8வது எபிசோடு கொடுக்கல. அதுக்கப்புறம் கொடுத்தாரு, படிங்கன்னா நான் 8வதுலாம் படிச்சுட்டேன்னு விட்டேன். அதுக்கப்புறம் தான் சொல்லு, இதை விட்டுட்டேனே இவங்கெல்லாம் அப்படின்னு சொன்னது வரும். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் படிக்காதது அப்போ எனக்கு யார் என்ன கொலகாரன்னு எனக்கே தெரில இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது. அப்போ நான் உண்மையாகவே அதை பண்ணிட்டேன் நான். ஸோ அந்த உண்மை எனக்குள்ளே அதுக்குள்ளே இருந்தது. அதுதான் அவரோட ரைட்டிங்கில் இருந்தது. கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணுவீங்க. அவர் எனக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணது தான் இந்த மூசாராசா. அப்படி தான் பார்ப்பேன். ஒரு டைரக்டராக அவர் இன்ஜெக்ட் பண்ணது தான். Super. Thank you so much, sir. Mr. Vivek Prasanna, if we may ask you, because sir சொன்ன மாதிரி season 1லயும் season 2லயும் இருக்கிற ஒரு காமனாலிட்டி உங்களோட அந்த ராமர் கேரக்டர். ஸோ season 1ல நீங்க வந்து எஸ்ஜே சூர்யா சார் கூட அந்த ஒரு I think I'm lucky. Thank you for the opportunity, everybody. And thank you all for coming. சின்ன ரோல் பெரிய ரோல்லாம் தாண்டி இந்த டீமோட ஒர்க் பண்ணுறது has given me so much learning and so much experience. Thank you, Andrew sir, for that. எல்லாருமே ஹேண்ட்ஸ் ஆன், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எல்லா கோ ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணி, அண்ட் எவ்ரிபடி மேட் இட் ஸோ ஈஸி ஃபார் அஸ் டு get through this, and I think it has come out so well. நீங்களாம் பார்க்கறதுக்கு I'm waiting. Thank you. Thank you, ma'am. Thank you very much. And with Tree of Money. Hi all. Vanakkam. This is my first Tamil project, so I am a little bit, excited, nervous. But same time, I'm happy and blessed because I got this opportunity to work with great visual storytellers like Pushkar, Gayatri, Saran ma'am, Shashuma sir, then again our director Andrew sir. Thank you so much, sir, for having me here because it's a great opportunity for me and I really mean it. And thank you everyone. I'm sorry, thank you Prime for having this wonderful event, and thank you respected press media for coming. I hope you people will support us the same way, and thank you our co-stars, everyone, each and everyone, technical side. I just don't remember everyone's name because I'm a little bit nervous. Thank you so much. Thank you very much. Pushkar sir, we may ask you one question. In fact, அதை பற்றி சொல்லணும். அவங்க சொன்னாங்க சின்ன கேரக்டர்னு. இந்த கேரக்டர் தான் எங்களுக்கு கடைசி வந்தது. நிறைய ஹீரோயின்ஸ் அவர்கிட்ட கேட்கும்போது எல்லாருமே அது 5 நாளோ 7 நாளோ தான் இருந்தது. 7 நாள் கம்மியாக இருக்குன்னு யாரும் நடிக்கலை. ஆனால் இவங்க தான் நடித்தாங்க. ஆனால் 8 எபிசோடு இவங்க தான் வருவாங்க. கஷ்டப்பட்டு 12 மணி வரைக்கும் நாங்கள் எல்லாம் நடிச்சிருப்போம். கஷ்டப்படாமல் வந்து நடித்து 7 நாள் வந்து நடிச்சுட்டு 8 எபிசோட்லும் அதிகமாக இருந்தது. அது அந்த சீரீஸ் பார்க்கும்போது இவங்க தான் ரொம்ப ஜாஸ்தியாக நடித்ததாக இருக்கும். ரொம்ப அப்படியே அந்த கேரக்டராக அவங்க அந்த முஸ்லீம் அந்த இதில் வந்தது. அந்த கேரக்டராகவே சுமையாகவே வந்தாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் கல்யாணம் பண்ண எல்லாமே பெண்கள் எல்லாம் ஓகே பாராட்டுவாங்க என்ன, ஆனால் ஆண்கள்லாம் திட்ட போகிறாங்க. ஏன்னா ரொம்ப பொண்டாட்டிக்கு துவைச்சி கொடுக்குறீங்க, இந்த மூசராசா இவ்வளோ வேலையிலையும் துவைச்சி கொடுக்குறாரு, பொண்டாட்டிக்கு இவ்வளோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னு என்ன திட்டுவாங்க. ஸோ அப்படி ஒரு அந்த 2 கேரக்டரும் சுமையாவுக்கும் மூசாராசாவுக்கும் உள்ள இது வந்து எல்லா ஃபேமிலிக்கும் இது பிடிக்கும். இது ஒரு குடும்பத்தோட பார்க்கணும் கண்டிப்பாக. இது வந்து மிஸ்ட்ரி படம் இந்த மாதிரி இதாக இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏதோ குத்த போகிறாங்க கொலை போகிறாங்க. இது குடும்பத்துலேயும் வீட்டோடு உட்காந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அது. தேங்க்யூ. Thank you, sir. We're looking forward to that equation, ma'am. Hi, எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for coming here and supporting Vadandi season 2. First of all, thank you to Andrew sir, because sir first வரும்போது நான் actually I was skeptical because I felt like I might not be able to do justice to the character, but sir was so convincing. Sir was extremely supportive and he convinced me to do it. And Nilavati has been such a big part of who I am today. I think it healed a part of me. It's been an incredible journey portraying Nilavati. Pushkar sir and Gayatri ma'am, it's
like everybody said, they're the dream producers. எல்லாருக்கும் work பண்ணணும்னு ஆசை இருக்கும் because it's like home. It's like second home at this point. Even though I haven't spent a lot of time shooting or like being in the office, it's home because that's how comfortable they make you feel. Thank you so much for coming. Thank you, ma'am. Hi. All right. So I think the main question that all of us have in our minds is, நாங்க எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம், நீங்க எப்படி இவ்ளோ காமா இருக்கீங்க? இந்த மாதிரி நிறைய வாட்டி பண்ணியாச்சு, நாட் ஆஃபன் இனஃப். பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எங்களோட ப்ரெஸ் நண்பர்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸு. தேவ் சப்போர்ட்டட் அஸ் த்ரூ ஆர் கெரியர். ஆக்சுவலி 2007 எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆன போதுலேருந்து அந்த டயத்துலேருந்து நிறைய ஃபெமிலியர் ஃபேஸஸ், லாட் ஆஃப் ஃபேஸஸ் whom we have seen through this journey. ஸோ அண்ட் எப்போவுமே வந்திருக்காங்க. ஸோ பிக் தேங்க்ஸ் ஃபார் யூ கைஸ். அண்ட் இந்த வாட்டி இதை கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் தான் வந்து லஞ்ச் மதுரை ஸ்டைலில் ஒரு லஞ்ச் பண்ணணும்னு ஆக்சுவலி அமேசான் ப்ரைமோட சஜஷன் வந்தபோது எஸ் பர்ஃபெக்ட், நம்ம வந்து வி ஷுட் ட்ரீட் ஆர் ப்ரெஸ் பீப்புள் டு அ பிக் லஞ்ச் அப்படின்னு யோசித்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக் தேங்க்ஸ் ஃபார் தேட். வந்துட்டு இது ஷோ ரொம்ப நல்லா வந்திருக்கு, நம்மளே சொல்லக்கூடாது, ஆனால் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஆண்ட்ரூ வந்துட்டு இப்போ சொல்லும்போது லைக் இந்த ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, பல குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி வந்துட்டு தண்டிக்கப்படக்கூடாதுன்னு, அந்த ஒரு ஹார்ட்டோட எடுத்த ஷோ. அந்த ஐடியா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஐடியா வந்துட்டு இப்போ ஒரு சீசன் வந்துட்டு வேறு ஊர், வேறு கதை, வேறு க்ரைமு, திமேட்டிக்லி கனெக்டடாக இருக்கணும்ன்ட்டு. ஸோ அதனால் இந்த கேரக்டர் மூசா ராசான்னு கேரக்டர் வந்துட்டு சசிகுமார் சார் வந்துட்டு என்ன சொல்கிறது, பின்னி பெடல் எடுத்துட்டார். லைக் ரொம்ப ஆக்சுவலி பாந்தமாக ஏதோ அது அவருக்குன்னே எழுதுன மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் ஃப்ரெஷ் நியூ டேலண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் வேறு கொஞ்சம் பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் அபவுட் த ஷோ.